ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவுமே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நிறைய பசங்க சக்கரவள்ளி கிழங்கு அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம வேக வச்சு கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சக்கரவள்ளி கிழங்குல இருக்க தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. எல்லா பீசஸும் நல்லா அரைஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மாவு கூட இந்த சக்கரவள்ளி கிழங்கு அரைச்சி சேர்க்கும் போதே பசங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது நம்ம இதில் கிழங்கு சேர்த்துருக்கோன்ட்டு. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு, நாட்டு சக்கரை இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம், நட்ஸ் பவுடர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பேன் கேக்கோ இல்லை தோசை எந்த மாதிரி ஊற்றினாலும் நல்லா வரும். இன்றைக்கி நான் குட்டி குட்டியாக பேன் கேக் சைஸில் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேனில் லைட்டாக கீ சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது நம்மளுக்கு எந்த ஷேப்பில் ஊற்றிக்கணுமோ அந்த மாதிரி மாவை குட்டி குட்டியாகவோ இல்லை பெருசாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுக்க போகிறோன்னா இந்த மாதிரி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூலில் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது செய்யும் போதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்கிறது தான் நல்லது. அதான் உள்ளே அந்த கிழங்குமே நல்லா நம்மளுக்கு வேகும். மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மெதுவாக இந்த பேன் கேக்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம பொறுமையாக திருப்பி விடணும். நல்லா பெருசாக கொஞ்சம் தோசை ஷேப்பில் ஊற்றுற மாதிரி இருந்தாலும் நல்லா ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சூடாக சர்வ் பண்ணும்போதே அந்த கிழங்குக்கு அதுக்கும் கொஞ்சம் குழன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கெட்டியாயிடும். கொஞ்சம் குழையாக இருக்கிறதுனால நம்ம வேகலைன்னு நினைக்க வேண்டாம், நல்லா வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிட்டோன்னா. இதில் கிழங்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும், மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸில் வைக்கும்போது ஹனி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.